நல்லா தான் இருக்குது. அந்த க்ரீம் உண்மையிலுமே நல்லா தான் இருக்குது. நான் ஆக்சுவலாக நான் உங்களுக்கு நம்புனேன். நீங்கள் ஏதோ நல்லது தான் பண்ணுவீங்கன்னு தெரியும் எனக்கு. நம்பாதெல்லாம் இல்லை. என்ன சொல்கிறது, எனக்கு கொஞ்சம் அரமணை தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஏன்னா என்ன சொல்கிறதுன்னா, நான் நிறைய பக்கம் வாங்கி ஏமாந்துட்டுனா, சரி நீங்கள் பார்க்கும்போது நேர்மையாக இருந்துச்சு உங்கள் பேச்சு. அதனால நான் நம்பி வாங்கிட்டேன். அவ்வளோ பணம் நான் இன்றைக்கி செலவு பண்ண மாட்டேன் பேசுறதுக்கெல்லாம். நான் சோப்பு வாங்கி அதிக விலைக்கு நான் சோப்பே வாங்க மாட்டேன். அந்த மாதிரி ஆள் நான். சரி நீங்கள் பேசுனீங்களா, அது சரி அதை வச்சு சரி நீங்கள் கரெக்டாக தான் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சி நான் வாங்கினேன். உண்மையாக நல்லா தான் இருக்குது. எல்லாமே அப்படி தான் சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. கரெக்டாக அதான் கொஞ்சம் லைட்டாக தெரியுமில்ல, ஒரு மாதிரியாக இருக்கிறது திடீர்னு மூஞ்சி ஏதோ டிஃப்ரெண்டாக இருக்கும் தெரியுமில்ல, அந்த மாதிரி தான் சொன்னாங்க நிறைய பேர். நானும் ஃபேக் ஐடி நிறைய பார்த்துக்கிறேன். ஏன்னா இது உங்களுக்கு உண்மையிலுமே உங்களோட உழைப்பு இதில் இருக்குது. நீ பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. உண்மையிலுமே எனக்கு பிடிச்சிருக்குது. நான் தீர்ந்துட்டா மறுபடியும் வாங்குவேன், கண்டிப்பாக வாங்குவேன். அது என்ன சொல்கிறது, நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்ல. ஏன்னா இந்த காலம் விளம்பரமான காலம் தான் அது. ஏர் வச்சு தான் பொழப்பை ஓடிட்டு எல்லாத்துக்கும். ஏன்னா உங்க பொருள் வாங்குறீங்க, மறுபடியும் ரிப்பீட்டாக வாங்குவாங்க கண்டிப்பாக. பக்கத்தில் யாரும் சொல்லி கண்டிப்பாக அது நடக்கும். நீங்கள் இதே மாதிரி பண்ணுங்க, நல்லா தான் இருக்குது. உழைப்பை தான் எனக்கும் கை கொடுக்கும். கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் இதே மாதிரியே நல்ல பொருளாக தரமாக தயாரிச்சிங்களா, இதே மாதிரியே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் ஆகும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு கொடுக்க தெரியும்.